நாங்கள் போன வகுப்பில் ஒரு கடைசியில் ஒரு பயிற்சி ஒன்று தந்தேன். கிளாஸ் 2ல் வந்து ஒரு பயிற்சி ஒன்று தந்தேன் நான். அந்த பயிற்சியை நான் வந்து விளங்கப்படுத்திட்டு அதுக்கு எப்படி விட வரும்ன்றதை நான் விளங்கப்படுத்திட்டு நாங்கள் புதிய தலைப்பு, அதாவது தருக்க வாயில்களின் இருமை இலக்கங்களை உள்ளிடுதல் என்ற தலைப்பு போகும். இதுதான் போன கிளாஸில் உங்களுக்கு தந்த பயிற்சி. இப்போ இதில் பாருங்கள், இந்த கேள்வியில் வந்து எங்களுக்கு நெண்ட் மாதிரி நோர், நல்லா கவனிங்க, நெண்ட் அல்லது நோர், இது ரெண்டில் ஒன்று உங்களோட கேள்வியில் வந்தேன்னு சொன்னேன். ரெண்டும் வரலாம், ரெண்டில் ஏதாவது ஒன்றும் வரலாம். வந்தேன்னு சொன்னால் நாங்கள் இதிலே கணக்கு செய்கிறதில்லை, இதிலே நாங்கள் விடையை காண்றதில்லை. நாங்கள் திருப்பி அதை வரையணும். எப்படி வரையணும்? பிரித்து வரையணும். எப்படி பிரித்து வரைகிறது? ரைட், ஃபஸ்ட்டுக்கு இந்த உள்ளீடுகளை கூறிங்க ஏ பி. ரைட், இப்படி எங்களுக்கு ஓவர் கேட் வருதுங்களா, ஓவர் கேட், அதான் நோர் கேட். இப்போ நோர் கேட்டை விரிவாக்கம் என்னது? ஓர் கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து வருது. இப்போ நான் இதை பிரிக்க போகிறேன். இதை பிரிச்சிங்கள் எழுதுறேன் பாருங்கள். ஓர் கேட்டையும் நொட் கேட்டையும் நான் இப்படி பிரித்து எழுத போகிறேன். ரைட், இதில் வீட்டு பிரித்து வரைஞ்சாச்சு. இப்போ இதால் வந்து ஏ உள்ளிட போகுது, இதில் வந்து பி உள்ளிட போகுது. அடுத்த பாருங்கள், இங்கால நெண்ட் கேட், அதாவது எண்ட் கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்தா வந்து நெண்ட் கேட்டுன்னு நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த நெண்ட் கேட்டையும் நாங்கள் என்ன செய்யணும்? பிரித்து எழுதணும். அதாவது எண்ட் கேட்டும் நொட் கேட்டையும் நாங்கள் தனித்தனியாக எழுதணும். பாருங்கள், எண்ட் கேட், அதுக்கடுத்தாக வந்து நொட் கேட். அப்போ இந்த நோர் கேட்டை நான் எங்களை பிரித்து எழுதிக்கிறேன், ஓர் கேட்டும் நொட் கேட்டும். இந்த நெண்ட் கேட்டை நான் பிரித்து எழுதிக்கிறேன், எண்ட் கேட் உண்டும் நொட் கேட் உண்டும். இதை பாருங்கள், இது நார்மலான ஒரு கேட் தான், அதை நாங்கள் நார்மலாக இப்படி குறிப்போம், ஒரு கேட். இதில் வெளியீடு, இதால் வர வெளியீடு என்ன செய்யுது? இதில் வந்து உள்ளீடாக போகுது ஃபஸ்ட் உள்ளீடு, இதால் வர வெளியீடு வந்து ரெண்டாவது உள்ளீடு போகுது. அதுக்கடுத்ததாக வந்து இப்படி இதுக்குரிய வெளியீடு. இப்போ இதில் தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய விடையை காணுவீங்க. இப்போ ஒரு கேள்வி வருது, அந்த கேள்வியில் நெண்ட் அல்லது நோர் வந்துடுன்னு சொன்னால், நெண்ட் அல்லது நோர்ன்ற வாயில்கள் சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் கட்டாயம் நாங்கள் என்ன செய்ய முடியாத பிரித்து தான் எழுதணும். உங்களுக்கு பார்க்கும்போது லேசாகிக்கும், ஏபி இப்போ எப்படி வந்தால் ஏ டாட் பி தான் சொல்லி உங்களுக்கு லேசாகிக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இப்படி பிரித்து விட எழுதியே பழகுங்க. என்னென்னு சொன்னால் பிறகு சில கணக்குகள் நாங்கள் செய்யக்குள்ள வந்து நாங்கள் இப்படியே பழகிறோம்னு சொன்னால் அது வந்து பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நெண்ட் அல்லது நோர் கேட்டும் கூட தந்திக்கிற கேள்வி வந்துடுதுன்னு சொன்னால் என்ன செய்யுங்கண்டா அதை திருப்பி வரைஞ்சி, அதை திருப்பி பிரித்து வரைஞ்சி அதை வந்து கணக்கு செய்யும். இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ எங்களுக்கு நான் வளமையாக செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏயும் பியும் வருது, ஒரு கேட்டில் வந்தால் ஏ ப்ளஸ் பி, நொட் கேட்டெல்லாம் அங்கெல்லாம் போகும்போது ஏ ப்ளஸ் பி பார். இங்கே எண்ட் கேட் இது முதலாவது வந்து ஏ உள்ளீடாக வருது, ரெண்டாவது பாருங்கள் பி உள்ளீடாக வருது, ஏ டாட் பி. எண்ட் கேட்னால டாட் வைக்கிறோம். நோட் கேட் அங்கே போகலாம், ஏ டாட் பி அங்கே போகும்போது ஏ டாட் பி ரெண்டுக்கு சேர்த்து பார். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு கடைசியாக ஒரு கேட் இருக்குது. இந்த ஒரு கேட்டில் முதலாவது வார உள்ளீடுனது ஏ ப்ளஸ் பி பார். அந்த ஏ ப்ளஸ் பி பார் எங்களை எப்படி கூறிங்க, ஏ ப்ளஸ் பி பார் ப்ரெக்கெட் பண்ணுங்கள், ரெண்டும் சேர்ந்து வரதை பிரித்து காட்டுறதுக்காக. அடுத்ததாக வந்து ஏ டாட் பி பார்ன்றது இதால் வருது, ஏ டாட் பி ப்ரெக்கெட் பண்ணிக்கோங்க பார். இதை எங்களை குறிச்சிட்டோம், இதால் வர உள்ளீடு எங்களை குறிச்சிட்டோம். இப்போ இது என்ன கேட்? ஒரு கேட். ஒரு கேட்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ப்ளஸ் வைப்போம். ரைட், ரெண்டுக்கும் நடுவில் ப்ளஸ் வச்சுட்டோம். இந்த உள்ளீடு எங்களை குறித்தோம், ஒரு கேட்னால ப்ளஸ் வச்சோம், இந்த உள்ளீடை வந்து எங்களை குறித்தோம். இப்போ இதான் எங்களுக்கு கிடைச்சிக்கிற கடைசி விட. இப்படி உங்களோட விட அமைஞ்சதுன்னு சொன்னால் இது சரி. இதை நீங்கள் மாற்றி போட்டிருந்தாலும் ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ சஹ பி பார்னு போட்டிருந்தாலும் சரிதான். ஆனால் இங்கே நடுவில் வந்து நீங்கள் ப்ளஸுக்கு பதிலாக டொட் வச்சிங்கன்னு சொன்னால் அது பிள்ளை. இதுதான் போன கிளாஸில் தந்த அந்த பயிற்சிக்குரிய விட. பெரும்பாலும் எல்லாரும் இது சரியாக செஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்த தலைப்பு, அதாவது முதலாவது தலைப்பு வந்து தருக்க வாயில்களில் ஆங்கில எழுத்துக்களை உள்ளீடு செய்தல் என்ற அந்த தலைப்பு முடிஞ்சு ரெண்டாவது தலைப்பு தருக்க வாயில்களில் இருமை இலக்கங்களை உள்ளீடு செய்தல் என்ற அந்த தலைப்பை நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் மொத்தமாக 4 தலைப்பு பார்க்குறேன்னு. முதலாவது தருக்க வாயில்களில் ஆங்கில எழுத்துக்களை உள்ளீடு செய்தல், ரெண்டாவது தருக்க வாயில்களில் இருமை இலக்கங்கள் உள்ளீடு செய்தல், அதுக்கடுத்ததாக வந்து உண்மை அட்டவணை, அதுக்கடுத்ததாக அன்றாட வாழ்வில் தருக்க வாயில்கள் என்ற ஒரு தலைப்பு பார்ப்போம். அதில் பயிற்சிகள் செய்வோம். ரெண்டாவது தலைப்பில் நாங்கள் இருக்கிறோம் தருக்க வாயில்களில் இருமை இலக்கங்கள் உள்ளீடு செய்தல். ரைட், நாங்கள் படித்த அதே கேர்ஸ் தான், எந்த ஒரு மாற்றம் இல்லை. உள்ளீடுகளை நாங்கள் வந்து இருமை இலக்கங்கள் உள்ளீடு செய்ய போகிறோம். அதுனா இருமை இலக்கங்கள், இருமை இலக்கங்கள் இதுக்கு நாங்கள் சொல்கிற பைனரின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். அதாவது நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற இலக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது பதின்மை இலக்கம். பதின்மை இலக்கம்
டெசிமல்னு சொல்கிறது. நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுறது வந்து பதின்மம். 0.9 வரையான எண்கள் இருக்குது. 0, 1, 2 சொல்லி 0.9 வரையிலான எண்கள் வந்து நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற இலக்கங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக 92 குறிச்சுன்னு சொன்னாலும் 92 இருந்தாலும் இது ஒரு பதின்ம இலக்கம். இதில் பாருங்கள் 0.9 வரையிலான எண்கள் தான் இதில் சம்மந்தப்பட்டு வருது. அப்போ இது நாங்கள் வந்து பதின்ம இலக்கம்னு சொல்லுவோம். நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற இலக்கத்துக்கு பேர் வந்து பதின்ம இலக்கம். ஓலல் படிக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து 3வது யூனிட், அது மாதிரி ஏழல் படிக்கக்கூடிய ஆக்களுக்கும் 3வது யூனிட் தான். 3வது யூனிட்டில் வந்து ஒரு பாடம் வருது, நம்பர் சிஸ்டம்னு சொல்லி ஒரு பாடம். அந்த பாடத்தில் வந்து கிட்டத்தட்ட 4 வகையான நம்பர் சிஸ்டம் இருக்குது. அதில் நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற பதின்ம இலக்கம், நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற இலக்கத்தை பேர் வந்து என்னது பதின்ம இலக்கம். இது இல்லாமல் இருமை இலக்கம், எண்மை இலக்கம், 16 இலக்கம்னு 4 விதமான விடயங்கள் இருக்குது. அந்த சம்மந்தமாக நாங்கள் இப்போ விரிவாக பார்க்கல. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு நாங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுறது பதின்ம இலக்கம். இந்த இடத்துல வந்து நாங்கள் இருமை இலக்கம்னு சொல்ல விஷயம் யூஸ் பண்ண போகிறோம். இருமை இலக்கம்னு சொல்ல விஷயம். இருமை இலக்கத்தில் வந்து 2 இலக்கம் தான் இருக்குது. 2 இலக்கம், 0 1, 0 1, 0 1 மட்டும்தான் இருமை இலக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கங்கள். இப்போ நாங்கள் தருக்க வாயில்களில் என் கேட் ஆகிக்கட்டும், ஒரு கேட் ஆகிக்கட்டும், நொட் கேட் ஆகிக்கட்டும், நென் கேட் ஆகிக்கட்டும், நோறு கேட் ஆகிக்கட்டும், இந்த தருக்க வாயில்களை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உள்ளீடுகளில் வந்து இருமை இலக்கம் 0 அல்லது 1 உள்ளீடு செஞ்சு பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தது உள்ளீடுகளில் வந்து ஆங்கில எழுத்துக்களை உள்ளீடு செஞ்சு பார்த்தோம். இப்போ நாங்கள் வந்து இந்த தருக்க வாயில்களை வந்து இருமை இலக்கங்கள் உள்ளீடு செஞ்சு பார்க்க போகிறோம். 0ஐயும் 1ஐயும் மாற்றி மாற்றி நாங்கள் உள்ளீடு செஞ்சு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் எண்ட் கேட். எண்ட் கேட்டில் நாங்கள் இருமை இலக்கத்தை உள்ளீடு செஞ்சு பார்ப்போம். எண்ட் கேட் அதாவது உள்ளீடுகளை நாங்கள் 0 அல்லது 1, இந்த 0 1 தவிர்ந்த வேறு எந்த ஒரு இலக்கத்தையும் நாங்கள் வந்து உள்ளீடு செய்ய மாட்டோம். 0 1 தவிர்ந்த வேறு எந்த ஒரு இலக்கத்தையும் நாங்கள் உள்ளீடு செய்ய மாட்டோம். வெளியீட்டில் எங்களுக்கு 0 1 தவிர்ந்து வேற ஒரு வெளியீட்டும் கிடைக்காது. நான் விளங்கப்படுத்திக்கணும் விளங்கும். உதாரணத்துக்கு இதில் நான் வந்து 0 உள்ளீடு செய்யுது, இதில் நான் வந்து 1 உள்ளீடு செய்யுது. முதலாவது உள்ளீட்டில் வந்து 0 உள்ளீடு செய்யப்படுது, 2வது உள்ளீட்டில் வந்து 1 உள்ளீடு செய்யப்படுது. இப்போ எங்களுக்கு வெளியீடு என்ன கிடைக்கும்? இந்த வெளியீடை காட்டுறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு நோட்ஸ் தரேன், அந்த நோட்ஸை நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது எண்ட் வாயிலில் குறைந்தது ஒரு முறை ஏனும் 0 உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு 0 ஆகும். பாருங்கள், இது எண்ட் வாயில். இந்த எண்ட் வாயிலில் குறைந்தது ஒரு முறையாவது 0ன்னு சொல்கிற அந்த இலக்கம் உள்ளீடு செய்யப்பட்டதுன்னு சொன்னால் எங்களை வெளியீடு வந்து 0ஆகத்தான் வரும். வெளியீடு வந்து 0ஆகத்தான் வரும். இங்கே 0 வந்த காரணம் என்னது? பாருங்கள், உள்ளீடு இது குறைந்தது ஒரு முறை சரி என்ன 0 வருதா இல்லையா? குறைந்தது ஒரு முறை சரி 0 வருது, அதனால எங்களுக்கு வெளியீடு 0. இப்போ பாருங்கள், இப்போ எங்களுக்கு வந்து 2 உள்ளீட்லையும் எங்களுக்கு 1 இலக்கம் போகுது. முதலாவது உள்ளீட்லையும் 1, 2வது உள்ளீட்லையும் 1. இப்போ எங்களுக்கு வெளியீடு என்னன்னு சொன்னால் உள்ளீட்டில் ஒரு முறையாவது குறைந்தது ஒரு முறையாவது 0 சொல்கிற அந்த இலக்கம் உள்ளீடு செய்யப்படவில்லை. குறைந்த ஒரு முறையாவது 0 இலக்கம் வந்து உள்ளீடு செய்யப்படாத காரணத்தால் வந்து எங்களுக்கு வெளியீடு 1 கிடைக்குது. நான் சொன்னேனே, இந்த தருக்க வாயில்களில் இருமை இலக்கங்கள் நாங்கள் உள்ளீடு செய்யும் பொழுது உள்ளீடு செய்கிற நேரத்தில் 0 1 தவிர்ந்த வேறு எதையும் நாங்கள் உள்ளீடு செய்ய மாட்டோம். அப்புறம் வெளியீடுகளை கிடைக்கலையும் 0 அல்லது 1 தவிர்ந்த வேறு எந்த ஒரு இலக்கமும் எங்களுக்கு வெளியீட்டில் கிடைக்காது. பாருங்க, எங்களுக்கு 1 வெளியீடு கிடைச்சிது. காரணம் என்னென்னு சொன்னால் 0 குறைஞ்சது ஒரு முறை சரி எங்களுக்கு உள்ளீட்டில் 0 இலக்கம் வரல. 2 உள்ளீட்லையும் எங்களுக்கு 0 உள்ளீடாக போகுது. இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு என்னது? 0. காரணம் எண்ட் வாயிலில் குறைந்தது ஒரு முறையாவது 0 வந்தால், குறைந்தது ஒரு முறை 0 வரணும். குறைந்தது எத்தனை முறை 0 வந்தாலும் சரி, குறைந்தது ஒரு முறை சரி 0 வந்துட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 0 தான் இருக்கும். இங்கே நாங்கள் 0.0 போட்டல, ஆங்கில எழுத்து உள்ளீடு செஞ்ச நேரத்தில் போட்ட மாதிரி இங்கே வந்து ஒரே ஒரு இலக்கத்தை எங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். நாங்கள் உள்ளீடு செய்கிறதும் ஒரே ஒரு இலக்கத்தை தான் என்ன செய்வோம், ஒரு பின்னில் ஒரே ஒரு இலக்கத்தை உள்ளீடு செய்வோம். வெளியீடு கிடைக்கும் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு இலக்கம் தான் வெளியீடாக கிடைக்கும், 1 0 அல்லது 1. இப்போ இதில் வெளியீடு என்னது பாருங்கள், எண்ட் வாயில் குறைந்தது ஒரு முறை சரி 0 வருதா? வருது. இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 0 இருக்கும். ரைட், நான் சொன்னேன் எண்ட் வாயிலை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 2 முறை, குறைந்தது 2 உள்ளீடுகள் வரும், கூடுனது எத்தனை உள்ளீடுனாலும் வரலாம். இங்கே 2 உள்ளீடுகள் இருக்குது இந்த எண்ட் வாயில். உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம், இந்த எண்ட் வாயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 உள்ளீடுகள் இருக்குது. 4, அப்போ 1 2 3 4 உள்ளீடுகள் வருது. எல்லா உள்ளீடுலையும் எங்களுக்கு
ஒன்று தான் உள்ளீடாக போகுது, எல்லாமே ஒன்று தான் உள்ளீடாக போகுது. ஒரே ஒரு சைஃபர் வந்துட்டு இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு என்னது? இப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து சைஃபர் தான். காரணம் எண்ட் வாயிலில் குறைந்தது ஒரு முறையாவது, ஒரு நூற்றுக்கணக்கான உள்ளீடுகள் இருக்கலாம், அதில் 99 உள்ளீடுகளில் ஒன்று உள்ளீடு செய்யப்பட்டும் ஒரே ஒரு முறை 0 உள்ளீடு செய்யப்பட்டால் எங்களுக்கு வந்து வெளியீடு வந்து 0 தான் வருது. இங்கே வந்து 0க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஒரு முறை சரி உள்ளீட்டில் 0 வந்துன்னு சொன்னால் எங்களை வெளியீடு 0. அடுத்தது ஓர் கேட்டில் நாங்கள் இருமை இலக்கங்களை உள்ளீடு செய்து பார்ப்போம். ஓர் கேட், இது ஓர் கேட். இந்த ஓர் கேட்டில் நாங்கள் இருமை இலக்கங்களை உள்ளீடு செய்து பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதுக்கு நான் ஒரு நோட்ஸ் தரேன், அந்த நோட்ஸை எழுதிக்கோங்க. அதாவது ஓர் வாயிலில் குறைந்தது ஒரு முறையேனும் ஒன்று உள்ளீடு செய்யப்பட்டால், ஒரு முறையேனும் ஒன்று உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு 1 ஆகும். நிறைய உள்ளீடு இருக்குது. இப்போ இங்கே 2 சும்மா சொல்லும், ஒரு 5 உள்ளீடுகள் போகுது. 5 உள்ளீட்டில் 4 முறை சைஃபர் உள்ளீடு செய்யப்படுது, 4 முறை 0 உள்ளீடு செய்யப்படுது, ஒரே முறை 1 உள்ளீடு செய்யப்படுது. இந்த இடத்துல ஒரே ஒரு முறை 1 வந்ததுனால எங்களை வெளியீடு வந்து 1 தான் வெளியீடாக வரும். பாருங்க, உதாரணங்களை காட்டுறேன். இது ஒரு உதாரணம். இப்போ உள்ளீடுகள் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு முறை சரி 1 உள்ளீடு செய்யப்படுதா? குறைஞ்சது ஒரு முறையாவது 1ன்றது உள்ளீடு செய்யப்படுது. அதனால் எனக்கு வெளியீடு வந்து 1 தான். வெளியீடு வந்து எங்களுக்கு 1 தான். ரைட். இப்போ இதை பாருங்கள். இதில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு என்னது? இதுலேயும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு 1 தான். ஏண்டா கூடுனது எத்தனை முறைனாலும் வரலாம் 1, குறைந்த ஒரு முறை சரி வந்துட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு வெளியீடு 1. ஆகவே இங்கே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 1 தான். அடுத்ததா 2லையுமே எங்களுக்கு 0 வந்து உள்ளீடு செய்யப்படுது. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு என்னது? பாருங்கள், ஒரு வாயிலில் குறைந்தது ஒரு முறையாவது 1 வந்தால் உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு 1 ஆகும். இங்கே பாருங்கள், குறைந்தது ஒரு முறை சரி 1 உள்ளீடு செய்யப்படலை, அதனால் எங்களுக்கு 1 வெளியீடு வராது. சைஃபர் தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடாக இருக்கும். கடைசா நொட்கேட். நொட்கேட்டில் வந்து இல்லை சிம்பிளான விஷயம். அதாவது சைஃபர் எங்களுக்கு நொட்கேட்டை உள்ளீடு செய்யப்பட்டால் எங்களுக்கு வெளியீடு 1 வரும். அதே எங்களுக்கு 1ன்றது எங்களுக்கு உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு எங்களுக்கு 0 வரும். அதாவது மாற்றமாக வரும். 1 உள்ளீடு செய்யப்பட்டால் சைஃபர் எங்களுக்கு வெளியீடாக கிடைக்கும். அது எங்களுக்கு சைஃபர் உள்ளீடு செய்யப்பட்டால் 1ன்றது எங்களுக்கு வெளியீடாக கிடைக்கும். பாருங்கள், எங்களுக்கு உள்ளீடு செய்யப்படுறது வந்து 1. 1ன்ற இருமை இலக்கம் எங்களுக்கு உள்ளீடு செய்யப்படுது. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு எப்படி இருக்கும்? இதுக்கு மாற்றமாக இருக்கும், சைஃபராக இருக்கும். இதே எங்களுக்கு சைஃபர் உள்ளீடு செய்யப்பட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு வெளியீடு எப்படி இருக்கும்? மாற்றமாக இருக்கும். 1 சொல்லி எங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். அடுத்து வந்து இப்போ நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கேட்ஸையும் பார்த்தோம். தனித்தனியாக ஒவ்வொரு கேட்லையும் நாங்கள் இருமை இலக்கங்கள் உள்ளீடு செய்ய பார்த்தோம். இப்போ கூட்டாக வந்து ஒரு கேட் ஒர்க்கில் நாங்கள் எப்படி அதில் வெளியீடு காண்றது? பேசிக்கான விஷயம் உங்களுக்கு விளங்கினால எவ்வளோ பெரிய கணக்கு தந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் கட்டமாக வந்து சின்ன சின்ன கேள்வியாக பார்ப்போம். கவனிங்க, இப்போ இருமை இலக்கங்கள் உள்ளீடு செய்யப்படுது. வெளியே எப்படி காண்றது? முதலாவது பாருங்கள், என் கேட். என் கேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், குறைஞ்சது ஒரு முறையாவது 0 உள்ளீடுகளை வந்துட்டுன்னு சொன்னால், உள்ளீடுகளில் குறைஞ்சது ஒரு முறையாவது 0 வந்துட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு 0 இருக்கும். என் வாயில் பாருங்கள், குறைஞ்ச ஒரு சரி 0 வருதா? குறைஞ்ச ஒரு சரி 0 வந்துட்டு, அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 0 இருக்கும். அடுத்த கவனிங்க, ஒரு கேட். முதலாவது எங்களுக்கு செல்லக்கூடிய உள்ளீடு என்னது? 0. ரெண்டாவது எங்களுக்கு 1 உள்ளீடாக வருது. ஒரு கேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், ஒரு கேட்டில் குறைஞ்சது ஒரு முறையாவது 1 உள்ளீடு செய்யப்பட்டால், குறைஞ்சது ஒரு முறையாவது உள்ளீடுகளில் 1 என்ற அந்த இலக்கம் வந்துன்னு சொன்னால் வெளியீடு எங்களுக்கு 1 இருக்கும். இப்போ பாருங்கள், குறைஞ்சது உள்ளீடுகள் ஒரு முறையாவது 1 வருதா? ஒரு முறையாவது 1 வந்துட்டு, அதனால் எங்களுக்கு வெளியீடு வந்து 1 இருக்கும். அடுத்து பாருங்கள், எண்ட் கேட். எண்ட் கேட்டில் எங்களுக்கு தெரியும், குறைஞ்சது ஒரு முறையாவது 0 உள்ளீடு செய்யப்பட்டால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 0. எண்ட் கேட் குறைந்த ஒரு முறை 0 உள்ளீடு செய்யப்படுது, அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 0 இருக்கும். அடுத்து பாருங்கள், கடைசி நொட் கேட். நொட் கேட்டில் வந்து 0 உள்ளீடு செய்யப்பட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு 1 இருக்கும். 1 உள்ளீடு செய்யப்பட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 0 இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 0 உள்ளீடு செய்யப்படுது, அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 1. இப்போ இதான் எனக்கு கிடைச்ச கடைசி விட 1. இந்த கேள்வியை பாருங்கள், இதுலேயும் பல கேட்ஸ் ஒன்று சேர்ந்து வருது, இருமை இலக்கங்கள் உள்ளீடு செய்யப்படுது. இப்போ
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் நெண்ட் கேட் நெண்ட் அல்லது நோர் சொல்கிற இந்த 2 வாயில்களில் ஏதாவது ஒரு வாயில் உங்களுக்கு தந்த கேள்வி எழுதுன்னு சொன்னாங்க. அது நீங்கள் ஆங்கில எழுத்து உள்ளீடு செய்ததாக இருக்கலாம், இருமை இலக்கங்களை உள்ளீடு செய்கிறதாக இருக்கலாம். இது 2ல் ஒன்று உங்களோட கேள்வியில் வந்துட்டுன்னு சொன்னாங்க. நீங்கள் உடனே அதில் கணக்கு செய்யக்கூடாது. அந்த வாயில் வந்து தந்திக்கிற அந்த கேள்வி வந்து திருப்பி இன்னொரு முறை பிரித்து வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் விடையை காணக்கூடியதாக இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் இதை என்ன செய்வோம்னா பிரித்து கீழே வரைவோம். நெண்ட் கேட் நெண்டுன்னு எங்களுக்கு தெரியும். என் கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு நெண்ட் கேட் கிடைக்கும். 2 உள்ளீடுகள் 0 1. அடுத்தது இங்கே பாருங்க ஒரு கேட். அதை நாங்கள் பிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்ன ஒரு கேட் தான். இன்னொரு ஒன்று சொன்னால் தான் நான் பிரிச்சுக்கணும். ஒரு கேட் அதை அப்படியே கீழே குறிச்சிடுங்க. இதுலேயும் 2 உள்ளீடுகள் வருது. ஃபஸ்ட்டு 1, 2வது 0. இதில் வெளியீடு இப்படி வருது. இங்கால இதால் வர வெளியீடும் இப்படி வருது. அது பாருங்கள், அது ஒரு நெண்ட் கேட்டால் வருது. நெண்ட் கேட். அப்போ நெண்ட் கேட்னு எங்களுக்கு தெரியும், ஒரு எண்ட் கேட்டும் நொட் கேட்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு நெண்ட் கேட் சுருக்கி நெண்ட் கேட்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ அதையும் நாங்கள் பிரித்து எழுதிட்டோம். பாருங்கள், எண்ட் கேட்டையும் நொட் கேட் நாங்கள் பிரித்து எழுதிட்டோம். இப்போ இதில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை விடையை காண போகிறோம். விடையை காணணும்னு சொன்னால் அதுதான் கடைசி வர விடை தான் இதுக்குரிய விடையாக இருக்கும். சரி, பார்ப்போம். எண்ட் கேட். எண்ட் கேட்டில் குறைஞ்சது ஒரு முறையாவது 0 உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு 0. ஒரு கேட்டில் குறைஞ்சது ஒரு முறையாவது 1 உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு 1. ஒரு முறையாவது 1 உள்ளீடு செய்யப்படுது, வெளியீடு 1. பாருங்கள், நொட் கேட்டில் 0 உள்ளீடு செய்யப்பட்டால் 1 வெளியீடாக கிடைக்கும். 1 உள்ளீடு செய்யப்பட்டால் 0 வெளியீடாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், 0 உள்ளீடு செய்யப்படுது, அதனால் கிடைக்கக்கூடிய வெளியீடு வந்து 1ஆக இருக்கும். இங்கே எண்ட் கேட் இது. இதில் இதால் வர உள்ளீடு வந்து 1 உள்ளீடாக வருது. 2வது உள்ளீட்டில் வந்து அதுலேயும் 1 தான் உள்ளீடாக வருது. எங்களுக்கு தெரியும் எண்ட் கேட்டில் குறைஞ்சது ஒரு முறையாவது 0 உள்ளீடு செய்யப்பட்டால் வெளியீடு 0 ஆகும். இங்கே பாருங்கள், குறைஞ்சது ஒரு முறையாவது 0 உள்ளீடு செய்யப்படலை, அதனால் எங்களுக்கு 1ன்றது வெளியீட்டில் வரும். நொட் கேட் எங்களுக்கு தெரியும், இதால் 1 உள்ளீடு செய்யப்படுறதுனால அதுக்கு மாற்றம் எங்களுக்கு 0 வெளியீடாக கிடைக்கும். அப்போ இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற கடைசி விட. அப்போ இதில் எங்களுக்கு கிடைக்கிற வெளியீடு வந்து 0 0 தான் இதில் வெளியீடாக இருக்கும். இப்படி தான் நாங்கள் தர்க்க வாயில்களில் இருமை இலக்கங்களை உள்ளீடு செய்யும் பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடுகள் இப்படி அமையும். இதில் வந்து நீங்கள் மிச்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், உங்களுக்கு தந்திக்கிற கேள்வியில் நெண்ட் அல்லது நோர் சம்மந்தப்பட்டு வந்தால் உங்களுக்கு அதிலே செய்ய லேசின்னு நீங்கள் யோசித்து செய்ய வேணாம். கட்டாயம் நீங்கள் இப்படி பிரிச்செழுதி தான் அதுக்குரிய விடையை காணணும். இதுக்கு அடுத்ததாக வந்து உண்மை அட்டவணை என்ற தலைப்பு நாங்கள் பார்க்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் வந்து உண்மை அட்டவணை என்ற அந்த தலைப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம்.